அன்னைக்கு பார்த்து திடீர்னு என் மாமனுக்கு கடிதாசி எழுதணும்னு ஆசை வந்துருச்சான். நேரா ஒரு காயத்தை எடுத்துக்கின்னு சூனாமான்ட்ட போனேன். அந்த அம்மாவும் சந்தோஷமா கூப்பிட்டு சிரிச்சுக்கின குந்த சொல்லி கடிதாசி எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ சூனாமான்ட்ட நான் கேட்டேன், அம்மா இந்த ஐயர் இல்ல ஹோட்டல் மேனேஜரு, அவரு என்னை பார்த்த ஹேண்ட்ஸம் கேரக்டர் என்னமோ சொன்னாருமா அப்படின்னா இன்னும் அர்த்தம். அதுக்கு சிவனா லேசா உதட்டி கடிச்சிக்கின்னு சிரிச்சுக்கிட்டே, அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஹேண்ட்ஸம் கேரக்டர்னா யூ லுக் லைக் ஸ்மார்ட் பியூட்டி லைக் அவங்க என்னென்னமோ சொன்னாங்க சார். அவங்க சொன்னதை அப்படியே எனக்கு திருப்பி சொல்ல வரல, ஆனா அர்த்தம் மட்டும் புரிஞ்சு போச்சு சார். நான் என்ன சார் பொம்மை நாட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்ட அளவுக்கு அம்பிட்டு அழகாவா இருக்கேன். சுகுணா சொல்லும், என் கண்ணு ரொம்ப அழகா, என் மூக்க எடுப்பான், நான் சிரிச்சுனா அதை பார்த்துக்கினே இருக்குமா, நான் பேசுறத ரொம்ப ரசிக்குமா, என் உதடல கீழ் உதட அது ரொம்ப 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 அழகா. அந்த அம்மாவுக்கா தெலுங்கு படத்துல ஏதோ ஒரு ஹீரோவை ரொம்ப பிடிக்குமா, அவங்க கூட நடிகருக்கெல்லாம் ஆசைப்பட்டுச்சான். நீ ஒரு சாயல்ல அப்படியே மன்மதன் கணக்கா இருக்க அப்படின்னு சொல்லுமா. அப்படி சொல்லும் போதே எனக்கு அப்படியே உடம்புக்குள்ள கிளு 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 கிளுன்னு என்னமோ செய்யும். அவங்க அப்படி சொல்ல சொல்ல எனக்கு அவங்க மேல அப்படியே ஆசை ஆயிருச்சு சார். ஆசைன்னா அப்படியே ஹார்ட்டுக்குள்ளார ஒரு அம்பு குத்தி அந்த பக்கம் போயிட்டு ஒரு காதல் உண்டாயிருச்சு சார். அப்படி பார்க்காத சார். சார் எனக்கு வெக்கமா இருக்குது. நான் கடிதாசி எழுதுறப்போ என் மனசுல இருந்த அத்தனை ஆசையும், நான் அவங்கள பத்தி என்னென்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, கனா கண்டது, நானும் அந்த அம்மாவும் டான்ஸ் ஆடுனது, கண்ணால முடிச்சுக்கின்னு புள்ளக்குட்டிலாம் பெற்றுக்கின்னு அப்படி ஜாலியா இருந்தது, கார்ல போனது, அந்த அம்மாவோட அழகு, அந்த அம்மாவோட சிரிப்பு, எனக்கு பிடிச்சது எல்லாம் என் மனசுல என்னென்ன தோணுச்சு அப்படி எல்லாம் அந்த அம்மாண்ட அப்படியே சந்தோஷமா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆமா சார். பொதுவா நானு பொம்பளைங்கிட்ட பேசும்போது லேசா ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த அம்மாட்ட பேசும்போது நான் கொஞ்சம் கூட பயப்படலையே. என்னமோ ஒரு போன ஜென்மத்துல அந்த அம்மா கூட இருந்த மாதிரி அவங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு துணிச்சல் சார். எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தேனா, எல்லாம் ஒரு செகண்ட்ல பொசுக்குன்னு போயிடுச்சு சார்.